ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 5th எங்களோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. ஸோ தூத்துக்குடியில் சர்ப்ரைஸாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சத்யா ரெசார்ட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே தான் ஜூலை 5th வந்தது. பட் அன்றைக்கி போக முடியல. சாட்டர்டேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சண்டே மண்டே பிளான் பண்ணி போயிருந்தோம். அப்படியே போகிற வழியில் நொங்கு பதினி வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பதினி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் குடித்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ தூத்துக்குடி என்ட்ரி ஆயாச்சு. சத்யா ரெசார்ட்ஸ் ரீச் பண்ணிட்டோம். போயிட்டு ரிசப்ஷனில் கீ வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போயாச்சு. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாதிரியே இருக்காது. ஏதோ ஊட்டி ஃபீலில் இருந்தது. இந்த இடம் மட்டும் அப்படி தனியாக அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தா பாண்டிச்சேரி செட்டப்பில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரூம் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக ப்ரிசைஸ்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே வெளியில் போனால் பால்கனி மாதிரி ஒரு வியூ இருந்தது. ஸோ அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்பாட் வந்து இது. ஸோ நாங்கள் இந்த இடத்துல நிறையா ரீல்ஸு எல்லாம் பண்ணியிருந்தோம். நைட்டும் உட்காந்து ரொம்ப நேரம் இந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தோம். ஸோ போயிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு பல்லவாஸ் போயாச்சு. அங்கே போயிட்டு மீன் சாப்பாடு அண்ட் 1 மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அங்கே போயிட்டோம் ஆஃப்டர்நூன். ஸோ ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஏதோ மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ போயிட்டு அப்படியே நைட் வந்தாச்சு. நைட் வந்து அங்கே ரெசார்ட்லேயே வந்து டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அப்படி போகிற வழியில் பார்த்தா சூப்பராக அந்த ஃபால்ஸ் விழுகிற மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. டின்னர் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து அவங்க டைம் பை டைம் வந்து கொண்டு வருவாங்க. நம்ம ஜாலியாக டிவியெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக வந்து அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன் நான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு வெளியில் போகும்போதே ஒரு மயில் வந்து அழகாக வந்து அந்த ஓடையில் அந்த இதில் இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. எங்களை பார்த்தோன்னே அப்படி வேகமாக ஓடிடுச்சு. அது பார்க்கவே ரொம்ப ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருந்தது. அண்ட் மார்னிங் வந்து ரெசார்ட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் அங்கே இல்லாத வெரைட்டி கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்தியன் குஷேன்லேருந்து இட்டாலியன் குஷேன் வரைக்கும் எல்லா ஐட்டமும் அங்கே வந்து இருந்தது. சாசேஜு, பாஸ்தா, இட்லி, வடை, பொங்கல் அது இல்லாமல் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க அப்போவே வந்து சுட சுட வந்து அவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்க. குடல் குழம்பு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு திருப்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும்.
ஸோ அங்கே வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அண்ட் மோரோவர் ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு ஓகே அந்த இடத்த ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போனோம். ஸோ ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஏரியாவை யூஸ் பண்ணி ஒரு ரீல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். போல தொட்டியாம இவ போவதென்ன நூல போல சீல பெத்த தாய போல காட யாரு போல காதல் சொல்ல யாருமே இல்லை. ஸோ இதை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் 12:30க்கு மேலே வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு பிரேமா மெஸ் தான் போயிருந்தோம். இங்கே சீ ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் ஒரு ப்ரான் தொக்கு வாங்கியிருந்தார். அதை அப்படியே சாப்பாடில் வச்சு சாப்பிடும்போது வந்து டாப் நாச் அப்படின்னு சொல்லணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு தூத்துக்குடியிலேருந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் லைக்